ஹாய்டாம்மா. ம். நான் இப்போ என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கேன்னா, இந்த முறையற்ற உறவுகள் அப்படி சொல்றாங்க இல்லையா? அதாவது இல்லீகல் அஃபேர் ஓகேவா? இந்த மாதிரி இருக்க ஆளுங்களுக்காக தான் நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்ன விஷயம்னா, அதாவது பொதுவாவே வந்து எப்படி சொல்றது? அந்த காலகட்டத்தில வந்து பெண்கள் எல்லாம் தலை குனிஞ்சு நடந்து போவாங்க. ஆண்கள் வந்து தலை நிமிர்ந்து நடந்து போவாங்க. ஏன்னா, அதுதான் அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுடைய ஆம்பள, பொம்பள அப்படின்றதுக்கான வித்தியாசம் அதுலருந்து தான் அறியப்படும். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இதெல்லாம் இல்லாம போச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள்னா தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஆ அதையும் தப்பா ஒண்ணும் சொல்ல வரல. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் குடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கமாவும் நடந்துக்கணுன்றதையும் நான் சொல்ல சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, இப்ப வந்து ஆம் நெறைய மேக்கப் பண்றீங்க ஓகே எல்லாமே ஓகே தான். அது ஒரு ஆசைக்காக பண்றீங்க. பட் அது அடுத்தவங்களுடைய இச்சைய தூண்டாதபடி இருக்கும்படியா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதேபோல கூட ஆம் அடுத்த பெண்களுடைய வாழ்க்கையில தலையிடுறீங்க பார்த்தீங்களா? பெண்கள்னாலே பொதுவாவே இரக்க குணம் உடையவங்க அப்படின்றது அந்த காலகட்டத்திலருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பட் பெண்களே பெண்களுக்கு துரோகம் செய்ற ரொம்ப மோசமான காலகட்டத்தில மாட்டிட்டு இருக்கோம் நம்ப. அதனால நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆயிடுச்சா இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில தலையிடாதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கும். சரிங்களா? அவங்களுக்குன்னு குழந்தைங்க இருக்கும். நீங்க உங்க கூட இருக்கிறதுனால, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகலாம். இன்னொன்னு வந்து அந்த குழந்தைங்களுடைய மனநலம் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால அ இன்னும் வருமான விஷயத்துல வந்து ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கும் ஏதாவது குடுக்க வேண்டியிருக்கும். அவங்க வீட்டுக்கும் ஏதாவது செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது எப்படி சொல்றேன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அத சொன்னா ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் அது. சரிங்களா? ஏன்னா, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஏன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பந்தத்த உருவாக்கி பெரியவங்களால ஒரு பந்தத்த உருவாக்கி குடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்க மூக்க நுழைச்சு தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்க அவங்களுடைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும், அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் அழிக்காதீங்க. அப்புறம் அத நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஏன்னா பாதிக்கப்பட போறது அவங்க தான். உங்களுக்கு அது லாபம் தான். பட் அவங்களுக்கு அது நஷ்டம். அவங்க இத்தன பேர் நின்னு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணு அவங்கள நம்பி வந்து அந்த வாழ்க்கைய நீங்க கெடுக்கிறத விட கேவலமான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அதனால உங்க பிள்ளைங்களும் ஒரு நாள் பாதிக்கப்படும். உங்க தாய் தகப்பனுடைய வளர்ப்ப நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ரொம்ப கேவலப்படுத்துறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க தாய் தகப்பன் நல்லா வளர்த்திருந்தா, நீங்க அந்த தவற பண்ண மாட்டீங்க. இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய் குறுக்க நிக்க மாட்டீங்க. சரிங்களா? அதே தான் ஆண்களுக்கும் சொல்றேன். ஒரு திருமணமான பெண்ணோட தவறான உறவுல இருக்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அதே தான் நானும் சொல்றேன். உங்க தாய் தகப்பனுடைய வளர்ப்பு கேவலமா இருக்கும். அதனால தான் நீங்க அந்த மாரி தப்பு பண்ண தோணுது உங்களுக்கு. நீங்க அப்படிதான் அசிங்கப்படுத்துறீங்க உங்க தாய் தகப்பன. ஒருவேள உங்க தாய் தகப்பன் உங்கள ஒழுக்கமா வளர்த்திருந்தா, அடுத்தவனுடைய மனைவிய நீங்க தவறா பார்க்கவே கூடாது. அவங்கள வந்து உங்களுடைய சகோதரியாவோ, தாய் மாதிரியோ தான் நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த மாரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயம் தப்பா இருந்தா, உங்களுக்கு தப்பா தோணுனா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனா, உங்களுடைய வாழ்க்கைய மட்டும் பாருங்க. வாழ்க்கையில எவ்வளோ வேணா கஷ்டப்படுங்க, உழைங்க. ஒரு வேளைக்கு 2 வேலை கூட கஷ்டப்பட்டு உடம்பு அளவுல செய்யுங்க. ஆனா, இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில தலையிட்டு, அந்த வாழ்க்கைய நீங்க தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. ஏன்னா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அ அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நாங்க ட்ரெயின்ல வேலைக்கு போவோம். அப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம், அவங்களுடைய வாழ்க்கை தவறா போகறதுக்கான காரணம் என்னன்னா, தன்னுடைய கணவர் வந்து காதல் கல்யாணம் பண்ணிட்டு, தன்னுடைய பிள்ளைய கன்சீவ் ஆயி குழந்தை பெத்துட்டு இருக்காங்க. குழந்தை பெத்ததுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம, இவங்களுடைய சாப்பாட்டு செலவு கூட காசு இல்லாம தவறான வழிக்கு போயிருக்காங்க. ஏன்னா, அவர் வேற ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சுட்டு, அவரு வந்து அப்படி போயிட்டாரு. இவங்கள கண்டுக்கல. புரியுதுங்களா? இப்ப அந்த பொண்ணுக்கு தெரியும். அதாவது அந்த பொண்ணு அவரோட அஃபேர்ல இருக்கிற அந்த பொண்ணுக்கு தெரியும் இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்ட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்திருந்தால், அவங்க இவருடைய வாழ்க்கையில தலையிட்டுருக்க மாட்டாங்க. இவரும் வந்து தன்னுடைய குடும்பத்த பார்த்திருப்பாரு. இவர் மேலயும் தப்பு இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் பெண்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தை இருக்கு. மனசாட்சியோட நடக்கணும். அப்படியே அவங்க தவறா உங்ககிட்ட இது பண்ணாலும், அப்ரோச் பண்ணாலும் நீங்க சொல்லணும், "இல்ல வேண்டாம். இது தவறான ஒரு விஷயம். உங்க மனைவிய பாருங்க, உங்க குழந்தைய பாருங்க. அந்த குழந்தையுடைய வாழ்க்கைய பாருங்க." அப்படி சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருந்து விலகி போறதுக்கு தான் பார்க்கணும். இவங்க வந்து கிடைச்ச வரைக்கும் லாபம், அவங்க கிட்ட இருந்து காசு புடுங்கலாம்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு அவங்களோட போய் நிக்கக்கூடாது. அது ரொம்ப கேவலமான விஷயம். ஓகேங்களா? இப்ப பாதிக்கப்பட்டது அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணு கடைசியில தவறான வழிக்கு ஏன்னா சின்ன குழந்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எங்கேயும் வேலைக்கும் போ முடியாது. தாய் தகப்பன் இல்ல. ஆ இவங்கள நம்பி வந்துட்டாங்க. இவங்கள நம்பி வந்து கடைசியில நடுத்தெருவுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இப்ப தவறான வழியில போய் தான் தன்னுடைய குழந்தைய காப்பாத்துனாங்க. அவங்க அத தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப மோசமான விஷயம் இதெல்லாம். அருவருக்கிற விஷயம் இதெல்லாம். அதனால தயவு செஞ்சு இன்னொருத்தவங்க வாழ்க்கையில தலையிடவே இடாதீங்க. உங்ககிட்ட நானு ரொம்ப இது ஒரு ரிக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு யோசிங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை.
ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கெடுக்கிறதில்ல. வருங்கால ஒரு அந்த குழந்தை வருங்காலத்தில் நல்லா படித்து பெரிய ஆளாக வேண்டிய வாழ்க்கை உங்களோட நாசமாக போகலாம். அது உங்களுடைய குழந்தையா இருந்தா நீங்க அப்படி ஒரு காரியத்த பண்ணியிருப்பீங்களா? உங்க குழந்தையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிப்பீங்கல்ல. அதுவும் உங்க குழந்தை மாதிரி தானே. அப்ப அந்த குழந்தையுடைய வாழ்க்கைய நீங்க யோசிக்கணும்ல. சரி, ஓகே. எனக்கு மனசுல இருந்த பாரத்த கொட்டிட்டேன்.